போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்க? நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருளை எல்லாத்தையும் எரிச்சிட்டு புது பொருளை வாங்கிட்டு நம்ம அதே போலதான் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட தர எரிக்கணும். நம்ம புது மனுஷனா மாறணும். போகி பண்டிகைக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல். தைப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? நம்ம சூரிய பகவானுக்கு இயற்கைக்கு நன்றி செலுத்துற வகையில பொங்கலை செஞ்சு அவங்களுக்கு படைக்கிறோம். பொங்கல்ல அதிகமா இனிப்பு போடுற மாதிரி தான் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இனிப்பு அதிகமா போடுறாங்க. பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி நம்ம வீட்டுல செல்வமும் வளமும் பொங்கி வழிகிறதுக்காக பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். உழவருக்கு உண்மையான நண்பன் மாடு. அதை வணங்கிதான் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். அன்னைக்கு மாடை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை செய்வாங்க. பூஜை செஞ்சு தமிழரோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, அதுவும் அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடக்கும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் உழவர் திருநாள். உழவர் திருநாள் எதுக்காக கொண்டாடுறாங்க? உழவர் திருநாளை காணும் பொங்கல் சொல்லுவாங்க. அன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லா சொந்தக்காரங்க தான் பேசுவாங்க, முத்தோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் உறவினர் கூட நல்லா பேசியிருக்காங்க. அதான் காணும் பொங்கல். இப்போ எங்க ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேட் வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோலத்துல இருந்து ஆரம்பிப்போம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி, பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், தேன், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாமான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றி பால் பொங்கல் வைக்கலாம். அவ்வளோதான். இதுதான் முக்கியமான பொருட்கள் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இவங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கிண்டாங்க. நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம்? தைப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க? இயற்கை உதவுறதுனால கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கல் வந்து உழவரோட நண்பன் மாதிரி. அதனால வந்து மாடுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பிடிச்ச உணவை கொடுத்து அன்னைக்கே வந்து நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு விடுறோம். அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கே நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது. இதனால தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். நீங்க டிவிலாம் ஜல்லிக்கட்டு இது பண்ற பாத்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? அப்படி கால மாட்டை அடக்காலேனா கால மாட்டுக்காரங்களுக்கு நம்ம பொங்கலுக்கு என்ன
தம்பி நல்லா சாப்பிடு. நல்லா இனிக்குதா? ஆ சூப்பராக இருக்கா? ஆ ரைட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. அனைவரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.